அடிக்கிற மழைக்கு சுட சுட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல தோணும். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? அதுக்கு நல்லா சாப் பண்ண கேபேஜ், மிளகாய்த்தூள், பெப்பர் பவுடர், கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு சேர்த்துட்டு ஸ்குவீஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணிலாம் சேர்க்க தேவையில்ல, கேபேஜ்ல இருந்து தண்ணி வரும். ஸோ இப்போ இருந்து கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி பால் போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணுங்க. 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌனா இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு சாஸ் எடுத்து கொஞ்சமா எண்ணெய், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், கேப்சிகம் சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா மைதா ஸ்லரி ரெடி. இப்போ ரெடி பண்ணி வச்ச இந்த ஸ்லரி இதுல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் திக்காகும். அடுத்து ஃப்ரை பண்ணி வச்ச கேபேஜும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும்.